ஹாய் வணக்கம். சாந்தி என்டர்டெயின்மெண்ட் சேனலுங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். இப்போது போடுற வீடியோலாம் ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்க்கணுன்னா என் வீடியோவை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் என் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும், நோட்டிஃபிகேஷனாக வருங்க. அதனால் இப்போது நான் வந்து எல்லோருக்கும் வாழ்க்கை அமைவதில்லை அப்படிங்கிற தலைப்பு பேச போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் நிம்மதியாக வாழ்க்கை வாழுறாங்களா? கிடையாதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வாழ்க்கை. அதாவது குழந்தை பருவத்துலேருந்து அப்புறம் படிப்பு முடித்து அப்புறம் லைஃபுங்கிற ஒரு லைஃப் பார்ட்னராக பொண்ணுக்கானோ அணுக்கு பெண்ணோ தேடி கொடுக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு சொந்த கதை, சோக கதைன்னு ஒரு கதை இருக்குங்க. நிம்மதிங்கிறது கிடையாது. அவங்கவுங்களையும் கேட்டிங்கன்னா அவங்க பார்க்குறதுக்கு நல்லா தான் தெரிவாங்க. கிட்ட போய் நின்று கேட்டிங்கன்னா அவங்க ஒரு கதையை சொல்லுவாங்கங்க. அப்போ நம்ம கதையே பரவாயில்ல அப்படின்னு நம்ம நினைக்கலாம். வீட்டுக்கு வீடு வாசப்படி, எல்லாருக்கும் நிம்மதிங்கிறது இல்லை. அது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெற்ற பிள்ளைங்கள்ட்டேருந்து அம்மாவுக்கு நிம்மதி இல்லை, அம்மாவால் பிள்ளைங்களுக்கு சில இடத்துல நிம்மதி இல்லை, சில இடத்துல தாய் இல்லாமல் தகப்பன் மட்டும் இருந்து வாழ்க்கை நடத்துகிற இடம் இருக்குது. அதேமாரி தகப்பன் இல்லாத தாய் மட்டும் கஷ்டப்பட்டு பிள்ளைங்கள கரை சேர்க்குற இடம் இருக்குது. அதுமாரி ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ஒரு கஷ்டம். இந்த கஷ்டத்தை கேட்கும்போது நம்ம மனசு ரொம்ப வலிக்குங்க. அதனுடைய இடத்துல அவங்க இருந்து அனுபவிக்கிறத நம்ம கண்ணால் பார்க்கணும். அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க, எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சின்ன வேலை. அதாவது லேடிஸ் வந்து ஜென்ட்ஸ் இல்லாமல் வாழ்க்கை நடத்திடலாங்க. 4 வீடு 10 பாத்திரம் தேய்ச்சோ இல்லை ஏதோ ஒரு வேலைக்கு போயோ குழந்தைங்கள வளர்த்து கஷ்டப்பட்டு கடை வாங்கி படிக்க வச்சு ஆளாக்கிடலாம். ஆனால் அந்த பெண் இல்லாத ஆண் படுற பாடு இருக்குது பார்த்திங்களா? பைசா இருந்தால் கூட சில நேரத்தில் பைசா இல்லைன்னா வாழ முடியல. சில பேர் பக்கத்துணையாக இருக்கிறவங்க போய் பைசா இருந்தும் வாழ முடியல. அது வந்து எப்படி அதை சொல்கிறதுன்னு தெரியலை. அவங்க ஒவ்வொன்றுக்கும் கஷ்டப்படுறாங்க. வீட்டில் லேடிஸ் இல்லாமல் அந்த ஆண் படுற கஷ்டம் இருக்குது பார்த்திங்களா? நல்லா திடீர்னு அவங்க போயிடுறதுனால அவங்களால எப்படி சமைக்கிறது, எப்படி குடும்பத்தை கொண்டு போகிறது, நம்ம ஃப்யூச்சர் இதுக்கப்புறம் நம்ம பிள்ளைங்களை எப்படி கரை சேர்க்கறது, ஒவ்வொரு நேரத்துலேயும் அவங்க பெரிய தவிப்பில் தான் இருப்பாங்கங்க. அதை சில பேர் அந்த கஷ்டங்களை, மற்றவங்க கஷ்டங்களை உணர முடியும். சில பேருக்கு அவனுக்கு என்ன காசு இருக்குது, அவங்களுக்கு என்ன காசு இருக்குது, அவருக்கு என்ன காசு இருக்குது, எல்லாருமே ஒரு மேம்போக்காக பார்த்துட்டு போகிறவங்க சில பேர் இருக்காங்க. உள்ளே ஆழ்ந்து பார்க்குறவங்களும் சில பேர் இருக்காங்க. ஆனால் ஆழ்ந்து பார்த்தோன்னா ஒவ்வொருத்தருடைய கஷ்டத்துலேயும் நாமளும் பங்கு வகிக்கிறோமோ, நம்மளும் அதை உணரணுமோ அப்படிங்கிற ஒரு தாட்டு வருங்க. அந்த கஷ்டம் எவ்வளோ பெரிய வலிங்கிறத உணர்ந்தால் தான் அது தெரியும். அதுக்காக எல்லாருக்கும் கஷ்டம் கொடுக்கணுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. நாம் முடிஞ்ச அளவுக்கு நன்மை செய்யணுமே தவிர கெடுதல் செய்யவே கூடாதுங்க. வாழுறது கொஞ்ச காலம், அதில் நல்லது செஞ்சுட்டு போவோம். உபயோகம் செய்யலைனாலும் உபத்திரம் செய்யக்கூடாதுன்னு ஒரு பழமொழியே சொல்லுவாங்க. அதனால் நம்மளால் உபகாரம் செய்ய முடிஞ்சால் செய்வோம், இல்லையா ஒதுங்கி போயிடணும். அந்த மாதிரி வாழ்க்கைங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. அதாவது கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க, பெண் அந்த போகிற இடத்துல கஷ்டப்படுறாளோ, மாமியாரால் கஷ்டப்படுறாளோ, புருஷனால் கஷ்டப்படுறாளோ, அவளுக்கு நிம்மதி இருக்கா இல்லையா தெரியலையே, நம்மக்கிட்ட பகிர்ந்து சொல்ல மாட்டேங்கிறாளே, அவளுடைய மன கஷ்டத்தை நம்மகிட்ட ஷேர் பண்ண மாட்டேங்கிறாளே, ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்கிறாளே, எப்படி இருப்பாளோ அப்படின்னு நிறைய இடத்துல நிறையா ப்ராப்ளம், நிறைய பிரச்சனைங்க இருக்குங்க. அதனால் யாரும் யாருடைய வாழ்க்கையும் ஈஸியாக போயிடுச்சுன்னு நினைக்கவே கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம். அந்த கஷ்டத்தை நாம் பார்த்து பரவாயில்லைங்க, நீங்கள் இந்த மாதிரிலாம் நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாதுங்க, எல்லாருக்கும் இருக்குது. அதனால் அனுசரணையாக பேசி அவங்களுடைய கஷ்டத்தை லேசாக்கி விடணும். மேலே நம்ம இன்னும் அப்படியே ஆழமாக அவங்கள கொண்டு போய் பழைய வாழ்க்கைக்கு கொண்டு போய் நிலைநிறுத்தக்கூடாது. ஆனதான் ஆச்சு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பயங்கர வியாதி. யாரை பார்த்திங்கனாலும் வியாதி இல்லாதவங்களே கிடையாது. வீட்டுக்கு ஒருத்தர் 2 பேர் வயசானவங்க இருந்தால் கன்ஃபார்மாக வியாதி தான். இப்போ உள்ள பசங்களுக்கும் வேலை விற்று செய்ய முடிய மாட்டேங்குது. நம்ம அந்த காலத்தில் உள்ளவங்க செஞ்ச மாதிரிலாம் இப்போ உள்ள ஜென்ரேஷன் செய்ய மாட்டேங்கிறாங்க. ஃபாஸ்ட்டு ஃபுட்டு,
ஹோட்டல் போகிறது, வாரம் வாரம் ஹோட்டல் போகிறது, இப்படி வாக்கிங் போகிறேன்னு சொல்லிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு நொறுவைங்க தின்னு நிறைய வியாதி தாங்க அந்த ஆயில் ஃபுட்டு இதிலெல்லாம் சாப்பிட்றதுனால நமக்கு கெடுதல் தான் வருதே தவிர நன்மைகள் கிடையாது. இருந்தாலும் வேறு வழி இல்லை, சோம்பேறித்தனமாக போயிடுது. 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க, அதனால் அவங்களால கிச்சனில் நின்று வேலை செய்ய டைமும் இல்லை, உடம்பு அசர்வாகவும் இருக்குது. அதனால் வாங்கி சாப்பிட்றாங்க. உடம்பு ஆரோக்கியமாகவும் பார்த்துக்கணும். யாரும் யாரையும் மனசு புண்படும்படி பேசாதீங்க. தள்ளிட்டு போங்க, விட்டு கொடுத்து போங்க, நிம்மதியாக இருக்க கற்றுக்கோங்க. சரி போயிட்டு போது விட்டுறோம் அப்படின்னு விட்டு போயிட்டிங்கன்னா நம்ம நிம்மதியாக இருக்கலாம், அவங்களுக்கும் கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். உடனே அதை வந்து பிரச்சனையை பெருசாக்கிட்டு சண்டையாக்கிட்டு வர இந்த 2025 சந்தோஷமாக போகணும். அதே போல் வர வருஷங்கள் எல்லாருக்கும் நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக வாழணுன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லோரும் நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க, கவலைகள் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் நிம்மதியாக வாழ கற்றுக்கோங்க. சந்தோஷந்தாங்க மெயின் காரணம். கவலைகளை மறந்து சந்தோஷமாக கோயில் குளம் போயிட்டு சந்தோஷமாக இருங்க, நிம்மதியாக வாழ வழிவகுத்துக்கோங்க. தேங்க்யூ.